அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரோஹிங்கியா பீப்புளை வச்சு கேட்டிருந்தோம். ஆக்சுவலி இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ தான், பட் இருந்தாலும் ரிப்பீட்டடாக 2-3 இஷ்யூவில் இருந்ததுனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ரோஹிங்கியா ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட் இன் டெல்லி இஸ் இன் த நியூஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. தே அரைவ்டு ஃப்ரம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் அஸ் ரெஃப்யூஜிஸ்? மியன்மர், ஸ்ரீலங்கா, திபெத், தாய்லாந்து. ஆன்சர் மியான்மர். மியான்மரில் ராக்கைன்ஸுக்கும் ரோஹிங்கியாஸுக்கும் ஏற்பட்ட பெரிய கலவரத்தில் ரோஹிங்கியா பீப்புள் வந்து அகதிகளாக நிறைய வெளியே வந்தாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆஸ்திரேலியா, இந்தியா, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸுக்கு அவங்க, பங்களாதேஷ், இந்த ரீஜன்ஸுக்கெல்லாம் அகதிகளாக வந்தாங்க. இந்தியாவும் அவங்கள ரெஃப்யூஜியாக வந்து அடைக்கலம் கொடுத்துச்சு. ஓகே, அதில் சில பீப்புளை வந்து டெல்லி ரீஜியனில் செட்டில் பண்ணாங்க அந்த ரெஃப்யூஜி கேம்பில். ஓகே, ஸோ இதை வந்து டெல்லி ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து கொஞ்சம் பொலிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பக்கர்வாலா ஏரியாவில் வந்து இவங்களெல்லாம் குடியமர்த்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில இதை பிளேம் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அது நியூஸில் இருந்துச்சு. அண்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ரோஹிங்கியா அந்த கேம்பில் இருக்கிற அந்த சில்ட்ரனுக்கு வந்து ப்ராப்பர் எஜுகேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்துருந்துச்சு. டியூ டு த லேக் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூ வந்து இல்லை, ப்ராப்பராக அவங்க டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறனால அந்த உங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கலங்கிற நியூஸ் வேறு வந்துச்சு. ஸோ அதனால் ரிப்பீட்டடாக வந்ததுனால இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓகே, இந்தியா, மியான்மர், தாய்லாந்து trilateral highway connects the 3 countries with a 4-lane roadways. The highway starts from Assam, Mizoram, Manipur, Arunachal. Answer option C, மணிப்பூர் ரீஜியன். மணிப்பூரில் இருக்கிற மோரே சிட்டியிலேருந்து மாண்டலே, நாய்பிடே வழியாக தாய்லாண்டில் இருக்கிற சிட்டியை போய் ரீச் ஆகுது இந்த ரோடுவேஸ். என்ன நியூஸ் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து வெஸ்ட் ஏசியா போனப்போ இந்த மனாமா டைலாக்ல இதை பற்றி ஒரு டாக் பேசியிருந்தார். அண்ட் இன்டைரக்டாக அந்த ரெட்சி ரீஜனில் ஹவுதீஸ் பீப்புள் இன்டர்நேஷனல் ஷிப்ஸ் சில இதை அட்டாக் பண்ணது, ரெட்சியோட இன்டர்நேஷனல் ட்ரேட் அஃபெக்ட் ஆன விஷயத்தையும் இன்டைரக்டாக சொல்லியிருந்தாரு, ஹவுதீஸ் பீப்புள்னு மென்ஷன் பண்ணாமல். அது போக இந்த ட்ரைலேட்டரல் ஹைவே இதில் உள்ள டெவலப்மெண்ட் பற்றியும் பேசியிருந்தார். அண்ட் இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடார் இனிஷியேட்டிவும் வந்து அடுத்த ஃபியூச்சரில் பெருசாக வரணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருந்தார். ஸோ அதனால் இந்த நியூஸ் கேட்டிருந்தோம். ஓகே, which of the following are correct regarding the species star tortoise? Endemic to the subcontinent, Indian star tortoise reside only in rainforest. It is listed in the Schedule 1 of the Wildlife Protection Act, which provides the highest level of protection to animals in Indian law. Answer option B, 2 only. First statement wrong statement. Endemic to Indian subcontinent, okay, but rainforest இல்லை, அது கொஞ்சம் வறண்ட பகுதிகளில் இருக்கிற டாட்டாய்ஸ். அது ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட், வறண்ட இலையுதிர் காடுகள், அப்புறம் கிராஸ்லேண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஆமை, அது ரெயின் ஃபாரஸ்ட் கிடையாது. ஓகே, ஸோ 2 மட்டும். ஏன்னா ஸ்டார் டாட்டாய்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆயிருந்தது. அதில் பர்டிகுலராக ஸ்டார் டாட்டாய்ஸ் வந்து அதிகமாக ஸ்மகிள் பண்ணுற ஸ்பீசிஸில் டாட்டாய்ஸ் ஒன்று. அதிகமாக சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் நிறைய நாடுகளுக்கும் ஸ்மகிள் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா பர்டிகுலராக பெட் அனிமலாக வளர்க்கறதுக்காக போகுது. ஸோ அது நியூஸில் இருந்தது. ஓகே, அண்ட் கன்வென்ஷன் ஆன் த இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்டு ஃப்ளோரா அண்ட் ஃபானா சைட்ஸ், அதில் வந்து Appendix 1 லிஸ்ட் ஆகிருக்கிற ஸ்பீசிஸ் ஸ்டார் டாட்டாய்ஸ். ஓகே, தென் the cities Hama and Homs are located in which one of the following countries? Turkey, Iraq, Syria, Lebanon. Answer option C, Syria. பாஸ்ட் ஒரு 2 வாரமாக வந்து இந்த இஷ்யூ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். சிரியாவில் வந்து மிலிட்டன்ட் குரூப் வந்து கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணி நிறைய சிட்டிஸை வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஆலிப்போ சிட்டி, ஹமா, ஹோம்ஸ், இதெல்லாம் வந்து மிலிட்டன்ஸ் ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இது இஷ்யூஸில் ஒரு 2 வாரமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் மறுபடியும் கேட்டிருந்தோம். ஏற்கனவே அலிப்போ சிட்டி வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தோம். இந்த ஹமா, ஹோம்ஸ், இதுவும் அங்கே இருக்கிற பெரிய சிட்டிஸ், இதையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodomy.in அவைலபிளாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த நம்பர்ஸில் 9003777380, 8489777380. ஓகே, தேங்க்யூ ஆல்.